வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி ஒரு ட்ரெடிஷ்னலான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். சீராளம் இல்லைன்னா சியாலி. இந்த ரெசிபிக்கு 4 விதமான பருப்பை பயன்படுத்தி செய்வாங்கங்க. இந்த ரெசிபியை எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. இந்த ரெசிபிக்கு பொதுவாக 4 விதமான பருப்பு தாங்க பயன்படுத்தி செய்வாங்க. ஆனால் இன்றைக்கி நான் எங்கள் அம்மா ஸ்டைலில் செஞ்சு காட்ட போகிறேன். அதுக்கு அரை கப் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்திருக்கேங்க, அரை கப் அளவுக்கு பருப்பு எடுத்திருக்கேன். இது ரெண்டுத்தையுமே நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். 4 விதமான பருப்புன்னு சொன்னேன் இல்லைங்களா? கடலைப்பருப்பு, பருப்பு, பாசிப்பருப்பு, உளுத்தம் பருப்புங்க. இதில் கடலைப்பருப்பு, பருப்பு, பாசிப்பருப்பு இது மூணுமே அரை கப், அதாவது 1:1:1 எடுத்துக்கோங்க. இன்றைக்கி நான் செய்ய போகிற ரெசிப்பியில் நான் பாசிப்பருப்பு எடுக்கலை. உங்களுக்கு தேவைப்பட்டால் அரை கப் பாசிப்பருப்பையும் சேர்த்துக்கோங்க. வாஷ் பண்ணி வச்சுருக்கிற இந்த பருப்பில் முழுகிற அளவுக்கு தண்ணியை ஊற்றி 2 மணி நேரம் பக்கம் ஊற வச்சிடலாம். இது கூடவே 2 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்து மட்டும் எடுத்துக்கிட்டு வாஷ் பண்ணி அதையும் 2 மணி நேரம் பக்கம் ஊற வச்சுக்கோங்க. இந்த ரெசிப்பியில் 2 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்தை மட்டும் சேர்த்துக்கோங்க, அதுக்கு மேலே சேர்க்க தேவையில்லை. ஆக்சுவலாக நம்ம உளுந்து எதுக்கு சேர்த்துக்கிறோம் அப்படின்னா, இந்த உப்புமாவை சாப்பிடும்போது தொண்டை அடைக்காமல் இருக்கவும், உப்புமா ரொம்ப சாஃப்டாக நம்மளுக்கு வரதுக்காக தாங்க சேர்த்துக்கிறோம். 2 மணி நேரம் கழித்து பருப்பு நல்லா ஊறி இருக்குங்க. இப்போது இந்த பருப்பில் இருக்கிற தண்ணி எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக வடிகட்டிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பை சேர்த்துட்டு கொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாங்க. இந்த அளவுக்கு கொரப்பாக அரைச்சிருக்கணும். அடுத்து இட்லி தட்டில் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற விழுதை வேக வச்சு எடுத்துக்கலாங்க. அரைச்சி வச்சுருக்கிற மாவை இட்லி தட்டில் கொஞ்சமாக இந்த மாதிரி எல்லா குழிகளையும் ஃபில் பண்ணிக்கலாங்க. ஃபில் பண்ணி முடித்ததுக்கப்புறமா இட்லி பாத்திரத்தில் வேக வச்சு எடுத்துக்கலாம். வேக வைக்கிறதுக்கு 10லேருந்து 15 நிமிஷம் எடுக்குங்க. இப்போது இது நல்லா வெந்து வந்துருச்சுங்க. இதை நம்ம ஒரு தட்டில் மாற்றிக்கலாம். தட்டில் மாற்றிட்டு நல்லா ஆற விட்டுட்டு கையாலே நான் உதுத்து எடுத்துக்க போகிறேங்க. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் ஸ்கொயர் பீசஸாக சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். சீராளம் செய்கிறதுக்கு கடாயில் தேவையான அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாங்க. ஆயில் நல்லா சூடானதும் அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கிறேங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா அரை ஸ்பூன் அளவுக்கு உளுந்து, அரை ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்து தாளிச்சிக்கலாம். நம்ம சேர்த்துருக்கிற உளுந்து, கடலைப்பருப்பு இந்த அளவுக்கு பொன்னிறமாக வந்ததுக்கப்புறமா ஒரு 3 வரமிளகாவை நான் கிள்ளி சேர்த்துக்கிறேன். இது கூடவே 2 பெரிய வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க, அதையும் சேர்த்துக்கிட்டு ஒரு கொத்து கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாங்க. எப்போதும் விட வெங்காயத்தை கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க, டேஸ்ட் அல்ட்டியாக இருக்கும். இது கூடவே அரை ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயமும் அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூளும் சேர்த்துக்கலாங்க. வெங்காயம் நல்லா வதங்குறதுக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துக்கிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூளையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நம்ம இதில் வர மிளகாய் ஆட் பண்ணியிருக்கிறதுனால நான் அரை ஸ்பூன் அளவுக்கு மட்டும் மிளகாய் தூள் ஆட் பண்ணியிருக்கேங்க. பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேங்க, அந்த தண்ணியையும் இதில் நம்ம சேர்த்துக்கலாம். புளி தண்ணியை சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சமாக வெல்லத்தை நான் ஆட் பண்ணிக்கிறேங்க. வெல்லம்ன்றது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் சேர்த்துக்கலாம். வெல்லம் சேர்க்கறதுனால நம்மளுக்கு இதில் புளிப்பு, காரம் எல்லாமே நல்லா ஈக்குவலாக பேலன்ஸ் பண்ணி கொடுக்குங்க. நம்ம சேர்த்துருக்கிற புளி தண்ணியோட பச்சை வாசனை போய் நல்லா குக் ஆயிருச்சுங்க. இப்போது நம்ம உதுத்து வச்சுருக்கிற இட்லிகளை இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நம்ம மசாலா எல்லா பக்கமும் சேர்கிற மாதிரி நல்லா ஈவனாக கலந்து கொடுத்துக்கோங்க.
இந்த சீராளம் ரெசிபியை குயிக்காக செஞ்சு முடிச்சிடலாங்க. இதில் பருப்பு ஊற வைக்கிற டைம் மட்டும்தாங்க எடுத்துக்கும். மற்றபடி இதை குயிக்காகவே செஞ்சு முடிச்சிடலாம். எங்கள் அம்மம்மாவோட ஸ்டைலில் சீராளம் ரெசிபி தயாராகிடுச்சுங்க. புளிப்பு, காரம், இனிப்பு அப்படின்னு எல்லா கலவையோடு இதை அப்படியே சாப்பிட டேஸ்ட் அல்ட்டியாக இருக்கும். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா சர்க்கரை இல்லைன்னா ஒரு கப் தயிரோடு சாப்பிடுங்க, இன்னும் செம்மையாக இருக்கும். இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை நீங்கள் ஆல்ரெடி ட்ரை பண்ணியிருக்கீங்கன்னா உங்கள் வீட்டில் எப்படி செய்வீங்க அப்படின்றத என் கூட கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.